ஜெர்மனி தமிழருவியின் வானொலி தென்றல் மணிக்காலம் வானொலி செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். வணக்கம் ஐயா. கால நதி எனும் தலைப்பில் எழுதிய என் மரபு கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. கால நதி. காலம் போனால் திரும்பாது, கடமை மறந்தால் வாழ்வேது. காலம் போனால் திரும்பாது, கடமை மறந்தால் வாழ்வேது. ஞாலம் சொல்லும் பாடத்தை நன்றே அறிந்து செயல்பட்டால் காலம் நல்ல காலமாகும். காணும் தீதில் கால் பதித்தால் காலம் காலன் பிடியாகும். காணும் தீதில் கால் பதித்தால் காலம் காலன் பிடியாகும். காலநதியை உணர்ந்திடுவீர். கற்றல் கேட்டல் நன்றென்பார். கற்றல் கேட்டல் நன்றென்பார். அதன்படி நிற்றல் மேல் என்பார். உற்ற இளமை காலத்தில் உளமே உளமாய் நல்லவற்றை பற்றி ஒழுக்கம் பண்பினிலே பாதை வகுத்து பயணித்தால் உற்ற வளத்தை காலநதி உதவும் கரமாய் உவந்தளிக்கும். காலம் போகும் வார்த்தை நிற்கும். காலம் போகும் வார்த்தை நிற்கும். காலத்தோடு நாவினையே காலங்காலமாய் காத்தால் காலம் நன்மை படைத்திடுமாம். காலம் காட்டும் ஜாலத்தில் கருத்தை பற்றி மயங்காமல் காலநதியில் கருத்தோடு காலூன்றி நின்றால் நலம் பயக்கும். காலநதியில் ஆழமுண்டு, கவிழ்க்கும் பள்ளம் மேடுமுண்டு. காலநதியின் தாக்கத்தை காலத்தில் உணராத சிலர் கால வெள்ளத்தில் மூழ்கி காணாது போனாறு உண்டு. காலநதியை காலத்தில் கற்று தெளிந்தால் களிப்பெய்தும். காலம் போடும் கணக்கைத்தாம் கணக்காய் போட்டு அறிவார் யார். காலம் போடும் கணக்கைத்தாம் கணக்காய் போட்டு அறிவார் யார். காலக்கணக்கை அவரவர்தாம் தமக்கே உரியதாய் போட்டாலும் காலக்கணக்கை அவரவர்தாம் தமக்கே உரியதாய் போட்டாலும் காலக்கணக்கின் தண்டனையில் தப்பாது மாட்டி தவிப்பாரே. காலம் மனித தன்மைக்கு காலநதியும் களிப்புறுமாம். காலம் மனித தன்மைக்கு காலநதியும் களிப்புறுமாம். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், காலநதியின் பாதையிலே கணக்கு போட்டு வாழாமல் நாம் போட்ட திட்டங்களை பகுதி பகுதியாக அவது செய்து முடிக்க வேண்டும் என்பது ஜலநாதன் ஐயா அவர்களுடைய உண்மையான கருத்தாக. மேடு பள்ளம் காலநதியிலும் உண்டுதான். அவற்றை எல்லாம் சமாளிக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்வு வளவாகும். கவிதையோடு இணைந்திருந்தார் ஜலநாதன் ஐயா. நன்றி ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். அருமையான கவிதை. வாழ்த்துக்கள்.